வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த NSDL IPO வந்து ஓபன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது ஃப்ரைடே அன்னைக்கு ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து க்ளோஸ் ஆகுது. டென்டேட்டிவா இதோட அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4 இருக்குன்னு இருக்காங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 5 இருக்குன்னு இருக்காங்க. ஷேர்ஸ் வந்து டிமேட்ல கிரெடிட் ஆகுது ஆகஸ்ட் 5 இருக்குன்னு இருக்காங்க. டென்டேட்டிவா இதோட லிஸ்டிங் டேட் 6 இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இந்த IPO பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 2 இருக்க போது. இஷ்யூ பிரைஸ பொறுத்த வரைக்கும் 760 இருந்து 800 கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து இது வரைக்கும் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்கினவங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா 1000 ரூபாய் 1200 ரூபாய் அந்த லெவல்ல வந்து அன்லிஸ்டட் ஸ்டாக் வந்து NSDL வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க கொடுத்திருக்கிறதே வந்து 800 ரூபீஸ்க்கு வந்து அலாட் பண்றதுனால ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லாம தான் போக போகுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் கூட ஒரு 100 ரூபீஸ்க்கு பக்கமா தான் இருக்கு. அப்படி பார்த்தா கூட ஒரு 300 ரூபாய் 400 ரூபான்ற லெவல்ல மைனஸ்ல தான் இருக்கு. சோ அன்லிஸ்டட்ல NSDL வாங்கினவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான பிரைஸா இது இல்ல. லாட் சைஸை பொறுத்த வரைக்கும் 18 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து 76 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து ஒரு லாட் அதாவது 18 ஷேர் வந்து அப்ளை பண்ணலாம். 14,400 லெவல்ல மேக்சிமம் வந்து 13 லாட் அப்ளை பண்ணலாம். ஸ்மால் HNI பொறுத்த வரைக்கும் 14 லாட்ல இருந்து 69 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிக் HNI பொறுத்த வரைக்கும் 70 லாட்டுக்கு மேல அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட பினான்சியல் வந்து ஓரளவுக்கு டீசென்டா நல்ல ஒரு growth ஓரியன்டா தான் இருக்குது. பர்டிகுலரா 2023 பொறுத்த வரைக்கும் இதோட ரெவென்யூ வந்து 1100 கோடிக்கு பக்கமா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து 789 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 234 கோடியா இருக்கு. சோ டோட்டல் அசெட் வந்து 2000 கோடிக்கு மேல இருக்கு. 24 பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 275 கோடியா மாறி இருக்கு. அசெட்டும் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 25 பொறுத்தவரை ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் 343 கோடியா இருக்கு. இதோட டோட்டல் அசெட்டும் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பினான்சியலா வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. சோ இவங்க கண்டினியூஸா வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து 35% வரைக்கும் ஆஃபர் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரீட்டைலுக்கு வந்து அவங்க 10% மேல கொடுக்க முடியாது. சோ இவங்க கண்டினியூஸா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால 30% வந்து ரீட்டைல் போர்ஷனா கொடுத்திருக்காங்க. அதனால ரீட்டைல் அப்ளை பண்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கடன் இல்லாத ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஜஸ்ட் வந்து லிஸ்டிங் பெனிஃபிட்டுக்கோசரம் தான் வந்து இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட கீ ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா EPS பொறுத்த வரைக்கும் 17.16 இருக்கு. PE ரேஷியோ வந்து 47 லெவல்ல இருக்கு. சோ 47ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் வந்து மார்க்கெட்ல வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 17 இருக்கு. ROCE பொறுத்த வரைக்கும் 22 இருக்கு. பேட் மார்ஜின் வந்து 23 இருக்கு. சோ பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 8க்கு பக்கமா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான லிஸ்டிங்கா தான் இருக்குது. இதுக்கு பியர் காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா CDSL இருக்கு. சோ CDSL ஓட EPS இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா NSDL ஓடது 18 இருக்கிறது. EPS பொறுத்த வரைக்கும் CDSL ஓடது 25 இருக்கு. PE ரேஷியோவை கம்பேர் பண்ணீங்கன்னா 46 இருக்கிற NSDL ஓடது இதுல 68 இருக்கு. டிஃபால்ட்டா வந்து NSDL விட எந்த அளவுக்கு பிரீமியம் லெவல்ல வந்து CDSL வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்குது. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வரப்போற நாட்கள்ல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு NSDL வந்து CDSL லெவலுக்கு போற வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் அப்படி இல்ல அப்படின்னா CDSL வந்து NSDL ஓட லெவலுக்கு வந்து கொஞ்சம் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல்லையோ இல்ல இவங்களோட பிசினஸ் மாடல்லையோ எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. ஒரு சில ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா CDSL விட NSDL வந்து பெட்டரான ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கு. அதனால வந்து இந்த 2 பாசிபிலிட்டிஸ் ஒன்னு CDSL ஓட பிரைஸ் கரெக்ஷன் நடக்கணும். இல்ல அப்படின்னா அபரிவிதமா வந்து NSDL ஓட பிரைஸ் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா CDSL ஓட பிரைஸ் வந்து குறையறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல ஜாஸ்தியா இருக்கு. NSDL ஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நியர்லி 20% பக்கமா இருக்கு. இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 950 ரூபாய் அந்த லெவலுக்கு வந்து இப்ப இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆகுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல CDSL வந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரியை வச்சு நீங்க NSDL அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் ட்ரேட் ஆகுது. இந்த பிரைஸ்ல வந்து இது நிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். சோ CDSL காஸ்ட்லியா இருந்தாலுமே ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. CDSL ஓட லெவலுக்கு NSDL போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அதனால லிஸ்டிங் கெயின் இந்த மாதிரி பர்பஸ்க்கோசரம் நீங்க யூஸ் பண்ற அப்படி இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஒன்னு NSDL ஓபன் பண்ணணும் இல்லைன்னா CDSL தான் ஓபன் பண்ணணும். சோ நீ வரப்போற நாட்களை பொறுத்த வரைக்கும் நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓபனிங் ஜாஸ்தியா தான் இருக்க போகுது, ட்ரேடும் ஜாஸ்தியா தான் நடக்க போகுது. அதனால இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரீமியம் அமௌண்ட்ல இது லிஸ்ட் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து CDSL வந்து மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுத்துருச்சு இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு growth கிடைக்காது. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுக்கும். NSDL வந்து இப்ப மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. சோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல ஸ்டாக் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனில வந்து அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க லிஸ்டிங் கெயினுக்கோசரம் கிடைச்சிச்சு அப்படின்னா இமீடியட்டா செல் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20% வந்து ரிட்டர்னை புக் பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து அப்ளை பண்ணத்தான் போறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம்ல நான் ஹோல்ட் பண்ணலான்ற முடிவு பண்ணி தான் வச்சிருக்கேன். மேபி இது வந்து இதோட லிஸ்டிங் பிரைஸை விட கம்மியா போனால் கூட நான் இதை வந்து செல் பண்ற ஐடியா இல்ல. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து இதை ஹோல்ட் பண்ணலான்றதா இருக்கிறேன். எப்படி HDFC Finance பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். 10 to 15% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தாலுமே மார்க்கெட் நெகட்டிவா போகுது அப்படின்னா இதோட லிஸ்டிங் பிரைஸ் ஏன் அதை விட கம்மியா போகுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சேம் அதே மாதிரி HDFC Finance வந்து இப்ப அதோட லிஸ்டிங் பிரைஸ்க்கு ஈக்குவலாவே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கம்பெனியும் வந்து அதோட பிரைஸ்க்கு ஈக்குவலா வந்தாலோ இல்ல கம்மியா போனாலோ இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து நான் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹோல்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். நீங்க என்ன ஃபேக்டர்ல இந்த கம்பெனியில அப்ளை பண்றாங்கன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட பிசினஸ் மாடல் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பினான்சியல் ஆகட்டும், வேல்யூஷன் எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டீடைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த IPO அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஷேர் ஹோல்டர் எதுவுமே கிடையாது. ரீட்டைல் போர்ஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஒய்ஃப் அக்கௌண்ட்லயோ இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்லயோ உங்களோட சைல்டோட அக்கௌண்ட்லயோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. கிளியரான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா டிராபிக் இந்த மாதிரி இஷ்யூல உங்களோட அப்ளிகேஷன் வந்து பவுன்ஸ் ஆகாத மாதிரி பாத்துக்குங்க. இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கு. 130 பாயிண்ட்டுக்கு மேல. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 25,637 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. அந்த டைம்ல எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு அவங்களோட ஹோல்டிங்ஸ் போர்ட்போலியோ எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து டர்ன் ஓவர் ஆச்சு. அந்த லெவல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த 1000 பாயிண்ட பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 lakhsக்கு பக்கமா வந்து குறைஞ்சிருக்கு. சோ இதனால குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஒரு சில குவாலிட்டியான கம்பெனியை கண்டினியூஸா வந்து அக்குமுலேட் பண்ணலாம் மட்டும் தான் இருக்க. நீங்களும் உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நெகட்டிவா போகுது அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குவாலிட்டியான ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. நெகட்டிவா போயிருச்சு அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை. உண்மையுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,000 பாயிண்ட் இல்ல அதுக்கு கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டா உண்மையுமே நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பர்டிகுலரா ப்ராஃபிட் புக்கிங் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. குளோபல் ஃபேக்டர் எதுவுமே அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்ல. ட்ரேட் வார், இந்தியா US ஓட ட்ரேட் வார் வந்து எப்ப வந்து செட்டில் ஆகுன்றது கிளியர் இல்லாம தான் இருக்கு. எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருக்கு. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாதனால நெகட்டிவ்க்கு இது எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்டா தான் பார்க்கிறோம். நம்மளோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 30% இருந்து 60% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டியான ப்ளூ சிப் கம்பெனிஸ் வந்து நான் இப்ப வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா எல்லாம் அக்குமுலேட் பண்ணலாம்னு இருக்கிறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க டீப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு செக்டர் அப்படின்னா ஐடி செக்டர். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற TCS, Infosys, HCL, LTI, Mindtree, Wipro, Tech Mahindra இந்த கம்பெனிஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல
TCS வந்து அதோட ஆல் டைம் பிரேக் பண்ணிருக்கு. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் லோ வந்து இப்பதான் பிரேக் பண்ணிருக்கு. TCSல வந்து இந்த லே ஆஃப் ப்ராப்ளம் 12,500 பேருக்கு பக்கமா வந்து வெளியே அனுப்புற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான சென்டிமெண்ட் இருந்ததுனால இதுல கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. TCS மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல TCS, Infosys, HCL, Wipro, Tech Mahindra, LTI, Mindtree எல்லாமே வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது இப்ப 52 வீக் லோவை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு 10%, 20% இந்த மாதிரி கரெக்ஷன் ஆகி போகுது அப்படின்னா அந்த டைம் யூஸ் பண்ணி உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஓவர் வேல்யூஷனா இருக்கிற ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட், வருண் பெவரேஜஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், லூபின், பிடிலைட், டிமேட், அதானி போர்ட், ஏசியன் பெயிண்ட் இது எல்லாமே வந்து இப்ப நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இது நியர்லி 30%ல இருந்து 60% வரைக்கும் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவான பிரைஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இது என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் ஒரு 10%, 20% நல்ல கரெக்ஷன் ஆகுது, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ITC, டாடா மோட்டார்ஸ், TCS வந்து 52 வீக் லோவை பிரேக் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு 5%, 10% கீழே போகுது அப்படின்னா இமீடியட்டா வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலான் இருக்கிறேன். சோ இந்த ஸ்டாக் மட்டும் இல்ல, ஒரு சில செக்டர்ஸ் வந்து இப்ப நீங்க டீப்பா நோட் பண்ணணும். இது இமீடியட்டா வந்து ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாது. மேனுஃபேக்சரிங் செக்டரை கண்டிப்பா டீப்பா நோட் பண்ணுங்க. அதுல குவாலிட்டியான கம்பெனிஸ் ஏதாச்சும் உங்க கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா டீப்பா வாட்ச் பண்ணுங்க. ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இந்தியால வந்து அச்சீவ் பண்ண போது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல இருக்கிற குவாலிட்டியான கம்பெனியை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கு இருக்குது. நம்ம சேனல்லே வந்து ஒரு சர்வே ஒன்னு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். NSDL IPO வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 70% பக்கமா IPO வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க, ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 30% வந்து நெகட்டிவா பண்ணியிருந்தாங்க. IPO பொறுத்த வரைக்கும் NSDL வந்து நான் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல அப்ளை பண்ணதான் போறேன். மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காது. பர்டிகுலர் டைம் பீரியட்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இல்ல நம்மளோட இண்டெக்ஸே வந்து நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நியூட்ரல் ஃபேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து நெகட்டிவா போகுது, இல்ல நீங்க ட்ராக் பண்ற ஸ்டாக் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணாம வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஹோல்டிங்ஸ்ல டோட்டலா வந்து இப்போ 6 லட்சம் லாஸ் ஆயிருச்சு, 10 லட்சம் லாஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்காம குவாலிட்டியான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.